Hi friends, my life food Tamil channel இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு ஸ்டஃபிங் மிளகா பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 5 பஜ்ஜி மிளகாய், 1 கப் கடலை மாவு, ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், இது ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி சிறிதளவு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சள் தூள். இப்போ இது மசாலா முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கணும், கொத்தமல்லி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் இதுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டால் போதும். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ பஜ்ஜிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த பஜ்ஜி மிளகாவை கழுவி வச்சுருக்கேன். இப்படி நடுவில் கோடு போட்டுக்கோங்க. இப்படி நடுவில் கோடு போட்டு இந்த உள்ளே இருக்க விதைலாம் எடுக்கணும். அதுக்கு தான் இந்த கார்னரும் இந்த கார்னரும் கட் பண்ணிடாதீங்க. இது உள்ளே இருக்கிற இந்த மாதிரி எடுத்துருங்க எல்லாத்துலேயும். ஏன்னா பச்சை மிளகாய் அதுவும் விதையாக இருக்குது, காரமாக இருக்கும், அதுக்காக. இந்த மாதிரி இந்த பஜ்ஜி மிளகாயில் இந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் அதே மாதிரி வச்சுருங்க. எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் முடிச்சாச்சு. இப்போ மாவு கலந்துக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, சீரகம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம தோசை மாவு அளவுக்கு கரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கோங்க, அப்புறம் அளவு தெரியாமல் போயிடும். இந்த அளவுக்கு மாவு கரைச்சிட்டா போதும். இப்போ மாவு ரெடி. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். நடுவில் திருப்பி விட்டுக்குங்க. இந்த மாதிரி 2 பக்கமாக செவக்கணும். இது ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். சூடான சுவையான ஸ்டஃபிங் மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.